கவர்ச்சியை தவிர்த்து கலைக்கு உயிர் கொடுக்கணும். சுவாமி தானே தானே தந்தான் தானே தன்னா வில்லுப்பாட்டு நாங்க வந்து தொழிலுக்கு சம்பாத்தியத்துக்கு வரல, ஒரு ஆர்வத்துல கலை ஆர்வத்துல வந்து நாங்க படிச்சுட்டு இருக்கோம். நம்ம தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடி பக்கம் மெஞ்ஞானபுரத்துல வந்து செட்டியாபத்துங்கிற 5 வீட்டு சுவாமி கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வில்லுப்பாட்டு கதையை எனக்கு தெரிஞ்சு நானும் விசாரிச்சதுல எந்த புலவர்களும் பாடியதே கிடையாது. ஆடி வாராளம்மா மாரியம்மா பத்திரகாளி அம்மனோட கதை சொல்லுவாங்களா? நாடாதி ஷார்ட்டா சொல்ல முடியுமா? அதாவது பத்திரகாளி அம்மா வந்து பார்க்கடல்ல பிறப்பாங்க, சட்டம் இருக்கும். காலேஜ்ல காலையில காலேஜுக்கு போயிருவேன், நைட்டு 1 மணிக்கு வில்லுப்பாட்டு முடிஞ்சிடும். எத்தனை மணிக்கு முடிஞ்சாலும் அந்த ஊர்ல தங்கி கிளம்பி போவேன், இல்ல வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பி காலையில கிளம்பி போவேன். இதனால காலேஜ் பாதிக்காது, அதனால வில்லு பாதிக்காது. விருதுநகர் பக்கம் ஒரு ஊர்ல நாங்க வந்து அனந்தம்மாள் கோயில் கதையில படிப்போம். 5 வீட்டு சுவாமி கோயிலுடைய வரலாறு நாங்க எங்க நெல்லை முத்துமாரி வில்லிசை பல முறை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம முனியப்ப சுவாமி கோயில் தூத்துக்குடியில கேவிக்க நகர்ல முனியசாமி ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து சொல்லுவாங்க, இதுவரைக்கும் நாங்க வந்து சுடல கதையத்தான் வந்து படிப்பாங்க முனியசாமி கோயில்ல, ஆனா முனியாண்டி கதையை தனியா நாங்க எடுத்து படிச்சு எங்களுக்கு அந்த ஒரு பேர் வாங்கின கோயிலா இருக்கும். இன்னைக்கு தூத்துக்குடியில சித்திரை கடைசி வெள்ளிக்கு முத்துமாரி வில்லுக்கு அட்வான்ஸ் அன்னைக்கே வருஷம் கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் படிக்கணும், அடுத்த வருஷத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி இருளப்ப சுவாமி கதைகள், புது புது கதைகள், வரத்து கதைகள் நாங்க எங்கனாலும் போனாலும் படிச்சுட்டு வந்துருவோம், பேர் வாங்கி புகழ் பெற்று வந்து. அதெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த கதை உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம கதைகள் வந்து விசாரிக்கிறது கிடையாது, நமக்கு நிறைய ஆன்லைன் சோர்சஸ் இருக்கு. ஏட்டு புத்தகங்கள் என்னுடைய காலேஜ் லைப்ரரியிலுமே நிறைய உண்டு. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து தேடி பார்த்து படிக்கிறது கிடையாது, ஒருத்தர் சொல்ற ஒருத்தர் கேட்டு படிக்கிறாங்க. நாங்க அதுக்கு ஆதாரத்தோட புத்தகங்கள் என்னங்க இருக்குது. நம்ம நாஞ்சில் நாட்டுக்கு பக்கம் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு ஏடு வச்சிருப்பாங்க, கன்னியாகுமரி வில்லுப்பாட்டுக்காரங்களாம் வந்து. அப்ப அந்தந்த சுவாமிக்குள்ள கதைகள் என்னங்கிறத தானா கட்டி நம்ம படிப்போம். அதுதான் முறை. இப்ப நம்ம வந்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்னா நாங்க உங்ககிட்ட தான் பேசினா உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்க வீட்டுல இருந்து அடுத்தவங்களுக்கு பேசினா உங்களுக்கு பிடிக்காது. இப்ப முனிசாமி கோயில் போறோம்னா சொடலை பத்தி படிக்க கூடாது, அவர் வேற இவர் வேற. கருப்பசாமி கோயில் போறோம்னா ராமாயணத்துல தொடர்ந்து கடைசி கருப்பசாமி பிறப்பாரு, அப்படி படிப்போம். ஊர் மக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுவாங்க, அவங்க இப்படி படிச்சாங்க இவங்க இப்படி படிச்சாங்க. யாரு எப்படி படிச்சாலும் முத்துமாரி வில்லு அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த கதையத்தான் நாங்க படிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். இப்ப நாங்க வந்து சுடலமட சாமி கதையில எல்லா தெய்வத்தையும் சேர்த்து ஒரு சுருக்கமா படிக்கிறோம். கொஞ்சம் கோரஸ் போடுங்கண்ணே, கோரஸ் போடுங்கண்ணே. சாமி தானே தானே தந்தான் தானே தன்னா தானே தன்னா தானே தானே தந்தோம் தானே தன்னா தானே தன்னா ஈஸ்வரதீர பிறந்ததினால் சுடலை என்று ஒரு பெயரால் மனிதலக்கில பிறந்ததாலே மாயாண்டி ஒரு பெயரா மண்டமாக உருண்டதாலே மண்டன் என்று ஒரு பெயரா மாட்டகாலி எட்டு பேரா குலசையில குடியிருக்கும் எந்தாயே முத்தாரம்மா ஈராத்து காரியாக இருக்கங்குடி மாறியாக மூன்று முகம் கொண்டவரே முப்போடாதி அம்பிகையால் கதங்க எட்டு பேரா மாட்டகாலி பிறந்து வாரா ராமா ராமா ராமாவென்றே ராம ஜெயம் பாடுவோமே யாரி ராம சை ராமா ஐயத்தியை ஆண்ட ராமா ஐயா பிள்ளை இல்லா தசரதற்கு அவ பிள்ளையாக பிறந்த ராமா ஐயா சீதையோட மனவாளா ஸ்ரீராமா பார்மையார் ராமர் அட்டகாலி 8 பேரும் சுடலமட சுவாமி பரிவார தேவதைகள் அம்மனோடு மாயாண்டி சுடலையோடு அப்பன் நாராயண கடவுளாக அங்கலகரமாக மக்களை காத்து வருகிறாள். அரகர தன்னன் நன்னே தானானே தானானே ஐயா தானே நன்னே தானானே
எங்கள் ஹரி ராமா ஸ்ரீராமா ஐயா ஸ்ரீராமா எங்கள் அயோத்தியை ஐயா அந்த ராமா தானானே. இந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு ராகங்கள், தாலாட்டு பாட்டு. எங்க ஊர் பாளையங்கோட்டை பெருமாள் சுவாமிக்கு பிடிச்சது ராமர் தாலாட்டு. இதை நாங்க படிச்சுட்டு இருக்கோம். பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாக்குறாங்க, வெளில ஆரம்பிச்சிட்டாங்களா. அதே மாதிரி ரொம்ப இன்னொரு விசேஷமானது, நம்ம ஆலங்குளம் மாவட்டம், தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல குருவங்கோட்டை மாரியம்மன் கோயில். அங்க நாங்க வந்து குருவங்கோட்டில இப்ப மாரியம்மன் கோயில நாங்க தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த அம்மாளுக்கு பிடிச்ச ராகம் ஒரு ராகம் உண்டு, போட்டு காமிக்கலாமா? ஆடி வாராளம்மா குருவங்கோட்டை மாரியம்மா, தேடி வாராளம்மா எங்க குருவங்கோட்டை மாரியம்மா. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ராகங்கள் விருப்பப்பட்டு கேட்பாங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க படிச்சுக்கிறோம். உண்மையிலே இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்கும்போது அப்படியே இருக்குது. ரொம்ப நல்லா அது இசை வந்து அப்படி வில்லுப்பாட்டு பாரம்பரியம். எனக்கு ரொம்ப நாள் இது கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பத்திரகாளி அம்மனோட கதை சொல்லுவாங்களா, நாடாளி ஷார்ட்டா சொல்ல முடியுமா? அதாவது பத்ரகாளி அம்மா வந்து பார்க்கடல்ல பிறப்பாங்க. சப்தக்கன்னி 7 பேர்கள் வந்து பூலோகத்துல தேவலோகத்துல வந்து உலா வரும்போது ஆகாய மார்க்கமா சப்தக்கன்னி 7 பேர் வரக்கூடியவல்ல. பார்வதி அம்மாள் வந்து ஒரு காலத்துல ஆதி கைலாசத்துல இருக்கும்போது சிவபெருமான் திரு நயனத்தை 3 நாள் சாபங்கள் பெற்று 12 வருட காலமா வந்து தன்னை பிரிந்து காஞ்சிவனத்துல போய் தவம் இருக்க சொல்லுவாங்க. அப்ப 12 வருஷத்துல ஒரு நாள் தவம் இருக்கும் போது பூசை பண்ணலனாலும் திருமணி 12 வருஷம் தவம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க சிவபெருமான் வந்து. அப்ப இந்த அம்மா வந்து 6 கால பூஜையும் சிவனை நோக்கி சிவலிங்கம் உருவாக்கி அழுகமா பண்ணிட்டு இருப்பாங்க. 12வது வருஷம் கடைசி நாள் பண்ணும்போது சோதனை வந்துடும். சப்தக்கன்னி 7 பேரும் நம்ம அழகுடைய பார்வதி அம்மனுடைய சுனையில வந்து குளிக்கும் போது கலங்க பண்ணிருந்தாலையும் பூக்களை பறிச்சு அவங்க கொண்டைக்கு சூடிடுவாங்க. அப்ப சிவனுக்கு பூஜை பண்ண பூ இருக்காது. பார்வதி அம்மா அண்ணனாகப்பட்ட நாராயணரை அழைப்பா. நாராயணர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அப்ப இந்த சப்தக்கன்னி 7 பேரும் நம்ம வந்து சித்து விளையாட்டு பண்ணணும். சப்தக்கன்னி 7 பேரும் நல்லா பார்வதி அம்மன் துணையில குளிச்சிட்டு இருப்பாங்க. ஆடைகளை கரையில கலத்தி வச்சு குளிப்பாங்க. பெண்கள் ஆடைகளை கலட்டி நிர்வாணமா குளிக்க கூடாதுங்கிற ஒரு கதைக்காகத்தான் நாராயண கடவுள் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆடைகளை வந்து எடுத்து ஒளிவு மரத்துல உட்காந்து ஒளிச்சு வச்சிருவாரு. மேல உட்காந்து பார்க்கும்போது சப்தக்கன்னி 7 பேரும் உள்ள குளிச்சிட்டு இருக்கும் போது அவளுக்கு குளிர் தாங்க முடியாது. அப்ப கரைக்கு போய் பார்ப்பாங்க, ஆடைகள் இருக்காது. நான் கண்ணபிரான் வந்து மேல ஒளிச்சு வச்சிருக்கிறதுனால அந்த ஆடைகளை தேடி வெளியே வருவாங்க. ஆடை இல்லை, மானத்தை மறைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக திரும்பியும் சுனைக்குள்ள இறங்குவாங்க. நேரம் ஆக ஆக வந்து குளிர் அதிகமா இருக்கும். அந்த குளிர்காயத்துக்காக வெளியே வருவாங்க. நம்ம மானம் பேரக்கூடாது, இளைய செடி கொடி எல்லாமே குளத்துல இருக்கும்ல, அதை எடுத்து உடம்புல மறைச்சு மானத்தை மறைச்சிட்டு வெளியே வருவாங்க. அங்க பெருமாள் வந்து ஒரு வெள்ளாடு வடிவமா வருவாரு. வெள்ளாடு வடிவம் கூட செடியை கடிக்கிற மாதிரி வருவாரு. அப்ப 7 சப்தக்கன்னியும் பேசுவான். நேரங்கட்ட நேரத்துல இந்த வெள்ளாடு எங்க இருந்து வந்துச்சோ தெரியலையே, செடியை கடிக்க வந்துருமே சொல்லி திரும்பி குளத்துக்குள்ள இறங்குவாங்க. பெருமாள் பாப்பார், இவளுக்கு ஒரு சோதனையை உருவாக்கணும்னுட்டு ஒரு சத்திரிக முனிவர் முன்னாடி அக்னியா வளர்ந்து நிப்பாரு. இவ அக்னி வளர்றத பார்த்தோன்னே 7 சப்தக்கன்னி வேகமா போய் அக்னியில போய் குளிர்காய வருவான் நிர்வாண கோலத்தோட. பெருமாளுடைய சூழ்ச்சி, பெருமாள் அக்னியா இருக்காரு, சத்திரிக முனிவர் வந்து தவத்துல இருக்காரு. அப்ப பெருமாள் அக்னியா வளர போய்தான் அந்த சூழ்ச்சி நடந்திருக்குது. அவ போய் குளிர்காய போவா. சத்திரிக முனிவர் முன்னாடி பெண்கள் 7 பேரும் நிர்வாண கோலத்துல இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு நெருப்பை கண்டும் இலகாத நெய் நெய்யாகாது. ஒரு பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்கன்னா பெண்ணுடைய வாடை வந்து முனிவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த முனிவராகப்பட்டவர் தன்னுடைய தவத்தை கலைச்சதுனாலையும் 7 பெண்களும் வந்து கர்ப்பமா இருக்காங்க. ரிஷி கர்ப்பம் ராத்த இருக்காது. உடனே 7 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தெடுத்துவாங்க. சப்த கன்னியர்கள் வந்து என்னைக்குமே கன்னியா தான் இருக்கணும். குழந்தைய பெத்தெடுத்ததுனால அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாராயணர் கையில கொடுத்துட்டு போயிருவாங்க. சப்தக்கன்னி அந்தரத்துக்கு போயிருவா. நாராயணர் சூழ்ச்சியில பிறந்ததுனாலையும் இந்த பிள்ளைகள் நாளை ஒரு காலத்துல நாட்டை ஆளக்கூடிய பிள்ளைனாலையும் நாடார்கள் என்று பெயர் வச்சு கொடுப்பாங்க. இந்த பிள்ளைய வந்து ஒரு தகப்பன்ட்ட வளர்ந்த பிள்ளை வந்து சரியா இருக்காதுன்ட்டு தாய் நல்ல வளர்ப்பா இருக்கு, தாய்க்கு தாயா இருக்கணும் என்று பெத்தது சப்த கண்ணீர்களா இருந்தாலும் அம்மா நாராயண கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைக்கு தாய் வேணும்னு புட்டாபுரத்துல கூடிய பத்ரகாளி அம்மா அழைச்சி, இந்த பிள்ளையில உன் பிள்ளைல தாரவாத்து கொடுக்கேன், நீ பெத்த பிள்ளைமாய் வளர்த்துக்கோ, நல்ல பிள்ளைகளா வீரமுள்ள பிள்ளைகளா வளர்த்து வரணும்னு சொல்லிட்டு
நாராயணர் கொடுப்பாரு. நாராயணன் சூழ்ச்சியை பிறந்தனால இந்த பிள்ளைகளுக்கு பொதுவான பேர் நாடார்கள். இப்ப நாட்டையே ஆளக்கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க. சத்திரிக முனிவர் முன்னாடி தவத்துல இருக்கும்போது பிறந்ததுனாலையும் சத்திரிய குல சான்றோன் என்று பேர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கதைகள் இருக்கு. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு இதே மாதிரி கதை இருக்குதா? இருக்குது. இப்போ யாதவர் குலத்துக்குன்னா அதுக்கு ஒரு தனி கதை சொல்லுவாங்க. அந்த கோயில் தகுந்த மாதிரி முன்னோர்கள் யாதவர்கள் அந்த இடத்துக்கு போனாங்க, பிடிமன் கொண்டு வந்தாங்க, அதை நாங்க படிப்போம். இப்ப சிவலப்பெரிய சுடலமட சாமி கோயில் பட்டோம்னா அங்க வந்து அது யாதவர் குலம் தான். சன்னாசி கோனாருக்கு சுடலமட சாமி வந்து காட்சி கொடுத்தது. அதனாலதான் அங்க லாட சன்னாசி மூலமா சுடலமட சாமி அந்த கதை இருக்கு. கழுகுமலை பக்கம் தெற்கு கழுகுமலை பேர் நாங்க நிறைய பேர் கேட்பாங்க, என்ன எப்ப மத்தாலும் கழுகுமலைக்கே வில்லுக்கு போறீங்கன்னு கேட்பாங்க. கழுகுமலையில மலை கோயிலுக்கு மேல உச்சிக்கு மேல பேச்சியம்மா இருக்கா, என்ன உயர்ந்த மலையா உயர்த்தி வச்சவா என்னைய வந்து. தெற்கு கழுகுமலையில உலகம்மன் கோயில் இருக்கு. வைசிய வாணிப செட்டியார் குலத்துக்குள்ளது. அந்த உலகம்மா பாபநாசத்துல இருந்து எப்படி கழுகுமலைக்கு வந்தா, எண்ணெய் வியாபாரம் பார்க்கும்போது எண்ணெய் சட்டி விற்க வந்த செட்டியார் கூடயே எண்ணெய் சட்டியிலே குளிர்ந்த எண்ணெயில பின்னாடியே வந்துட்டா உலகம்மா. பாபநாசத்துல இருந்து கழுகுமலைக்கு வந்ததுனால ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தகுந்த மாதிரி கதைகள் உண்டு. அதுவும் நாங்க படிப்போம். அதே மாதிரி முக்கியமானது நம்ம செட்லயே வந்து எங்க அண்ணன் தம்பிமார்கள் கோயிலுக்கு எங்க நம்ம போய் படிச்சிருவோம். ஆனா நான் கேட்கறது வந்து முதல் உண்மையான கதையை சொல்லுங்கன்னு கேட்பேன். அதுல ஒரு கதை வந்து நம்ம திருநெல்வேலியில வந்து ஆத்தங்கரை ஓரமா இருக்கக்கூடியதும், அதாவது சேந்தமங்கலம் சொல்லுவாங்க. சேந்தமங்கலத்துல வந்து மந்திரமூர்த்தி சாமி ஆவரங்காட்டு சாஸ்தா, ரொம்ப துடியான தெய்வம். நானும் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு வீட்டுக்கு காட்சி எல்லாம் கொடுத்திருக்காரு. மறக்கக்கூடிய தெய்வம் வந்து நல்ல தெய்வம். அப்பேற்பட்ட ஆவரங்காட்டு சாஸ்தா காவல் தெய்வம் மந்திரமூர்த்தி தடிவீர சுவாமி இருக்காரு. அதுல வந்து வண்ணார் குலத்துல உள்ள பெண் மேல ஆசைப்பட்டிருப்பாரு. யாரு? வாசமுத்துங்கிறவர் வந்து வண்ணார் குலத்துல உள்ளவரு. குடும்பர் குலத்துல உள்ள பெண் மேல ஆசைப்பட்டு காதல்னால அவர் உயிர் மாண்டு ஆவரங்காட்டு சாஸ்தா சாட்சி சொல்லி மறு பிறவி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனி கதைகளையும் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க. நம்ம தென் மாவட்டத்திலே கட்டாயமா எல்லாருமே போக வேண்டிய ஒரு கோயில், சிறந்த கோயில் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கோயில் சொல்லலாம்? கட்டாயமா போனா இருக்கங்குடி மாரியம்மன் கோயில், சாத்தூர், தென் புகழ மாரியம்மன் கோயில் தெரியாத யாருமே கிடையாது. குடும்பத்துல ஒரு பிள்ளை பிறந்தா முதல்ல திருச்செந்தூர்ல மொட்டை போடுவாங்க, இல்லைன்னா மாரியம்மன் கோயில மொட்டை போடுவாங்க. அப்பேற்பட்ட பெரிய பெரிய தலங்கள்லயே என் பெருமாள் அதெல்லாம் நாங்க வில்லுப்பாட்டு படிச்சுட்டு தான் இருக்கோம். அடுத்தபடியா கொலச முத்தாரம்மன் கோயிலு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 1008 பால் குடம் வரும். 7 வில்லு 5 வில்லு வச்சிருக்காங்க. எத்தனை வில்லு வந்தாலும் முத்துமாரி வில்லு வருஷ பிறப்பு அன்னைக்கு முதல் வில்லா காலையில 8 மணிக்கு நீங்க தான் படிக்கணும் அப்படின்னு கோயில் உத்தரவு எங்களுக்கு. ஆமா, அதனால முதல் வில்லா படிச்சிருவோம். நாங்க கூட்டத்தை எதிர்பார்க்க மாட்டோம், சுவாமிக்கு படிக்கிறோம். படிக்கிறத பார்த்து மக்கள் கூடி வந்துருவாங்க. அந்த பெரிய பிரபலமான கோயிலை தவிர ஏதாவது சின்ன கோயில்ல நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா பாத்திருப்பீங்களா? அதிகமா பேருக்கு தெரியாத ஒரு கோயில், அந்த மாதிரி ஏதாவது சிறந்த கோயில் ஏதாவது? கோயந்தம்பட்டி பொன்னாச்சி அம்மா. கோயந்தம்பட்டி பொன்னாச்சி அம்மா கல்லு தேர சுமந்த காரண மரத்தி அந்த அம்மனுடைய கோயில் வந்து ரொம்ப விசேஷமா, கூட்டம் பயங்கர கூட்டமா வரும். அது ஒரு சிறந்த கோயில் தான். இருக்கிறதுல ரொம்ப பழமையான ஒரு கோயில் நம்ம சைடுல இருக்கிறதுல ஏதாவது ஒரு கோயில் குருவங்கொட்டை மாரியம்மன் கோயில் ரொம்ப பழமையான கோயில். தென்காசி மாவட்டத்துல ஆலங்குளம் பக்கம் குருவங்கொட்டை மாரியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அந்த கோயில் நம்ம வந்து தெரியாதவங்க யாரும் கிடையாது. சுற்று வட்டாரத்துல அந்த கோயில படிச்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஒரு கோயிலுக்கு போறோம்னா அட்வான்ஸ் வாங்காம நாங்க வந்ததே கிடையாது. இப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சி பங்குனி உத்தரத்துல இருந்து ஐப்பசி வரைக்கும் இருக்கு. இந்த வருஷம் இந்த ஐயா பேர சொல்லி ஓய்வே கிடையாது. ஆமா, இது வரைக்கும் நீங்க எத்தனை ஸ்டேஜ் ஏறிருப்பீங்க? எத்தனை இதுல பாட்டு பாடிருப்பீங்க? குத்துமதிப்பா இப்போ நான் படிச்சது 5 வருஷம் படிக்கேன்னா குறையாம ஒரு 250 ஸ்டேஜுக்கு மேலே ஏறிருப்பீங்க. 250 மேலே ஏறிருப்போம். எல்லாமே புது புது ஊர்கள் தான் போயிட்டு இருக்கோம். நாங்க பண்ண ஒரு நாள் நைட்டு ப்ரோக்ராம் படிப்போம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க. அதுல இருந்து இந்த லைஃப் எப்படி இருக்குது உங்களுக்கு? இதுல எப்படிலாம் மேனேஜ் பண்றீங்க? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. காலேஜ்ல நான் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் காலேஜ் லைஃபும் பாதிக்க கூடாது, வில்லுப்பாட்டும் பாதிக்க கூடாது. அப்ப எங்களுடைய நிகழ்ச்சி எல்லாமே வந்து திருநெல்வேலிக்கு வடக்க, பெரும்பாலும் தூத்துக்குடி, சங்கரங்கோயில், விருதுநகர் மாவட்டம் இந்த ஏரியால தான் போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி இடத்துல படிக்கும்போது வந்து ஒரு நாள் நிகழ்ச்சி தான் படிப்பாங்க. ஒரு நாள் நைட்டு வில்லுப்பாட்டு வைப்பாங்க, மறுநாள் கரகாட்டம் வைப்பாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வருஷத்துக்கே 200 ஸ்டேஜுக்கு மேல போயிட்டு தான் இருக்கோம். காலேஜ் லைஃபுக்கு காலையில காலேஜுக்கு போயிருவேன், நைட்டு 1 மணிக்கு வில்லுப்பாட்டு முடிஞ்சிடும். எத்தனை மணிக்கு முடிஞ்சாலும் அந்த ஊர்ல தங்கி கிளம்பி போவேன், இல்ல வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பி காலையில கிளம்பி போயிருவேன். இதனால காலேஜ் பாதிக்காது, அதனால வில்லு பாதிக்காது.
இப்போ நைட் 5 மணி ஆனாலும் அடுத்த நாள் உடனே காலேஜுக்கு போயிருவேன் காலேஜ் போயிருவேன். இந்த டிராவலிங்ல போகும்போது தான் தூக்கம் எங்களுக்கு வந்து. ஓ. ஆமா. அதே மாதிரி எங்க டீம்ல வந்து அண்ணன் வந்து ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்றாப்ல. அப்படியா? ஆமா. குடமித்தான் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்காப்ல. அவங்களுக்கு கீழ ஒரு 4 பேர் வேலை பார்க்காப்ல. இது எங்க பெரிய அண்ணனும் பில்டிங் கான்ட்ராக்டர் தான். இவங்களுக்கு ஒரு 5 பேர் வேலை எல்லாருமே வேலை பார்க்காங்க. பார்ட் டைம் இன்ட்ரெஸ்ட்ல வந்தது. வில்லுப்பாட் நாங்க வந்து தொழிலுக்கு சம்பாத்தியத்துக்கு வரல, ஒரு ஆர்வத்துல கலை ஆர்வத்துல வந்து நாங்க படிச்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய கலைஞர்கள் வளரணும். அதாவது என்னுடைய அன்பான வேண்டுகோள் வந்து கவர்ச்சியை தவிர்த்து கலைக்கு உயிர் கொடுக்கணும், காசையும் தவிர்த்து கலைக்கு உயிர் கொடுக்கணும். எல்லா கலைஞர்களும் சக கலைஞரும் ஒண்ணு போல பார்க்கணும். அதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறது. நான் போற ஊர்ல மக்களுடைய கருத்தை வச்சு நான் சொல்றேன்.